மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் சண்முகம் திமுகவுடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணின்ற ஒரு கூட்டணியே இல்ல, அந்த கூட்டணியில் நாங்க இல்ல. அதே மாதிரி திமுக தலைவர் சொல்லும் போது நாங்க கூட்டணி கட்சியை எங்கேயும் நிர்பந்திக்கல, அவருடைய சுயாட்சி முடிவு அவங்க எடுத்துக்கலாம்னு சொல்லி நான் சொன்னேன்னு சொன்னாரு. அந்த மாதிரி யார் சொல்லி நாங்க முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க தனிப்பட்ட முறையில எங்களுடைய மாநில குழு கூடி தான் முடிவு எடுத்திருக்கிறோம். நாளைக்கும் நாங்க அந்த மாதிரி எந்த முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி உங்களுக்கு இல்ல, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இல்லைன்னு அவர் சொல்றது பரவலா. பல கட்சிகள் எங்கள் கூட்டணியில இருந்து காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறி இருக்கின்றன. ஒருவேளை அதை வைத்து சொல்கிறாரோ என்னவோ தெரியவில்லை. ஆனால் இவர்களுக்கு ஆதரவு அளிப்பது என்பது எங்களிடம் அவர்கள் தெரிவித்து அவர்கள் கட்சியின் கூட்டத்தை நடத்தி, ஏனென்றால் அவர்கள் தன்னிச்சையாக இங்கே செயலாளர் முடிவெடுக்க முடியாது. எல்லா கட்சிகளும் அப்படித்தான், எங்களுடன் இருந்தவர்கள் எல்லாம் அப்படித்தான் முடிவெடுத்தார்கள். அதன் பிறகு அதன் வழியில் நடக்கிறார்கள். ஒரு சிலர் அவர்களோடு இணைந்து விட்டார்கள், ஒரு சிலர் எங்களோடு இருக்கிறார்கள். இந்த தலைவர் சொல்றதுதான் நாங்க கேட்கணும் நடக்கிற அவசியம் இல்லை. எங்க கட்சிக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு செயல்முறை இருக்கு. எல்லா கட்சி எங்கள் தலைவரே அதை சொல்லி இருக்கிறார். அந்தந்த கட்சிக்கென்று அவர்கள் ஒரு எடுக்கிற முடிவை நாம் விமர்சிக்க கூடாது என்றே சொல்லியிருக்கிறார். அந்த கட்சியின் உரிமை அது, அவ்வளவுதான். இதைத்தான் சொல்லியிருக்கிறார். எங்கள் தலைவரே அதை சொல்லியிருக்கிறார். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியே ஒண்ணு இல்லை அப்படின்னு அதுதான் சொல்றேன். இப்ப பல கட்சிகள் அதிலிருந்து விலகி இருக்கின்றன, அதனால அது சொல்றாருன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த சூழல் ஏன் ஏற்படுது சார்? 2017 ஆரம்பிச்ச அந்த கூட்டணி அப்போது ஒவ்வொரு இன்றைக்கு இரண்டு கட்சிகள் எங்களிடம், எங்கள் கூட்டணியில் இருந்த 3 கட்சிகளில் சார்பில் அமைச்சர்கள் தாவேக அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அப்படி என்றால் அந்த கூட்டணியிலிருந்து அவர் விலகி சென்றிருக்கிறார்கள் என்றுதான் பொருள். அதை எண்ணி அவர் சொல்கிறார் என்று நான் கருதுகிறேன். மறுபடியும் மதச்சார்பற்ற பாஜகவுக்கு எதிரான ஒரு கூட்டணி கட்டாயம் உருவாகும், வலிமையான கூட்டணியாக உருவாகும். இந்தியா அலையன்ஸ் அப்படிங்கறத உருவாக்குறதுல திமுகவுக்கும் மிக முக்கிய பங்கு இருக்கு தேசிய அளவுல. அப்படியான சூழலில் இன்னைக்கு நடக்கூடிய கூட்டத்தை திமுக புறக்கணிச்சிருந்தாலும் திமுக மட்டும்தான் அந்த கூட்டத்தை விட்டு வெளியே வந்த மாதிரியான ஒரு நிலை உருவாக்கப்பட்டிருக்கு. ஆம் ஆத்மி வெளியே வந்திருக்கிறார்கள். 2 கட்சிகள் கலந்து கொள்ளவில்லை. மற்ற கட்சிகள் என்ன முடிவெடுத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை மற்றவர்கள் எல்லாம் எடுத்திருக்கிறார்கள். ஒரு சில கருத்துக்களில் நாங்களும் ஒத்துப்போவோம். எங்களுடைய கொள்கையும் அதுதான். அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை என்றாலும் அவர்கள் என்ன முடிவு எடுத்திருக்கிறார்கள் என்றால் எங்கள் கொள்கைக்கு ஏற்ப, எங்களுடைய நிலைப்பாட்டுக்கு ஏற்ப முடிவை ஏற்றிருந்தால் நாங்கள் அதை வரவேற்போம். காங்கிரஸ் மட்டும்தான் இந்த கூட்டணியுடைய பிரச்சனையா திமுக இருக்கிறதா அறிக்கையிலே அதிகாரப்பூர்வமா சொல்லியிருந்தீங்க. ஆமாம். அப்படியான சூழல்ல இந்தியா அலையன்ஸ்ல இருந்து காங்கிரஸை எக்ஸ்பெல் பண்றதுக்கு, வெளியேற்றதுக்கு திமுக மற்ற கட்சிகள் நாங்க அதுல இல்ல. அந்த கூட்டணியில் காங்கிரஸ் உருவாக்கிய கூட்டணியில் நாங்கள் இல்லை, அவ்வளவுதான். இப்போ மற்ற கட்சிகள் என்ன முடிவெடுக்கிறார்கள் என்பது இன்று மாலை டெல்லியில என்ன அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள் என்பதை வைத்து பார்க்க வேண்டும். இப்போ முதலமைச்சரா இதுவரையும் தமிழ்நாட்டில் இருந்தவர் அடுத்து பிரதமர் வேட்பாளரா போகணும்னு கட்சியில பலர் விருப்பம் சொல்றாங்க. அதுக்கான முனைப்புகள் கட்சியில் இருக்கா? எந்த கட்சியில? திமுக. முதல் திமுக என்பது ஒரு கொள்கை இயக்கம். தேர்தல் வெற்றி தோல்விகள் திமுகவை அசைத்து கூட பார்த்ததில்லை. 75 ஆண்டு காலமாக பல வெற்றிகளை சந்தித்திருக்கோம், பல தோல்விகளையும் சந்தித்திருக்கிறோம். 1991ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் மட்டுமே வெற்றி பெற்றார். திமுகவில் மற்ற அனைவரும் தோற்றோம். அடுத்த தேர்தலில் ஜெயலலிதாவையே தோற்கடித்தோம். எனவே ஒரு வெற்றியோ ஒரு தோல்வியோ திமுகத்தை பாதிக்காது. இது ஒரு கொள்கைக்காக உருவான இயக்கம். அந்த கொள்கைகளை தொடர்ந்து பயணிப்போம். வெற்றி வரும்பொழுது இந்த கொள்கைகளை செயல்படுத்துவோம். வெற்றி பெறாத நேரத்தில் அந்த கொள்கைகளை ஆட்சியிலே இருப்பவர்கள் செயல்படுத்த வேண்டும் என்று அழுத்தத்தோடு போராடுவோம்.